13 பேர் கூட்டணி வேணும்னு இவர் சொல்ல ஆட்கள் அதை அப்படியே சொன்னாங்க கிளிப்புள்ள மாதிரி. அதில் நானும் குருவும் மட்டும்தான் எதிர்த்தோம். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அதை என்னுடைய பேரை குறிப்பிட்டு நாகரிகமாக சொன்னார் அவர் ரவிராஜ். நான் சொல்கிறேன், செருப்பை கட்டின்னு அடிப்பாங்க கிராமங்களில் அப்படின்னு குரு அந்த கூட்டத்தில் பேச. பாஜகவில் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடன்படிக்கை ஏற்பட்டு இப்போ தேர்தலை சந்திக்க நீங்கள் வெளில வந்துட்டீங்க. இது விமர்சிக்கிறதுக்குள்ள என்ன இருக்குது? அடி உதைகளை பட்டு சிறைச்சாலைகள் சென்று இந்த கட்சியை நாங்கள் தான் களத்தில் நின்று வளர்த்தோம். ஐயாவுடைய மகன் என்பதால் அவர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார். உழைச்சவங்க நாங்கள். இன்றைக்கி தொண்டர்கள் கதறுகிறார்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே தேர்தலில் வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் இடி என்னுடைய அந்த ரைடு என்பது இருக்கும். திருமாவளவன் 2 எம்பி வச்சிருக்கிறார் இன்றைக்கி நிலவரம். ஆக ஒரு எம்பி கிடையாது. 22 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி சுருங்கி போய் 4-5 வந்து நிற்குது. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அது கூட 0 ஆகிடுமோன்ற ஒரு நிலைமை. மற்ற கட்சிகள்லாம் அழிக்க போகிறாங்க. இந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்காரும் கையில் பிடிச்சிட்டாங்க லகான். இனி அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்டாகணும். தைரியத்தோடு தேர்தலை சந்திக்கிறவன் தான் ஒரு தலைவன். இவங்களுக்கு நான் கொல்லப்புறமாக வந்து எம்பி சீட் வாங்கிட்டு போகிறேன், அதுக்கு 10+1 அப்படின்றதெல்லாம் களத்தை போய் மக்கள் உள்ளங்களை வெல்ல எந்த கட்சியில் வேணாலும் போகலாம், திருப்பி கூப்பிட்டுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் யாரையும் போக விடாமல் தடுக்கணும். ஏன்னா அது வந்து அவங்க போனவொன்னா மூளை செலவு செய்திருவாங்க, திரும்பி வெளியே வர மாட்டான். அதே ஐயா சொன்ன அதே முடிவு தான் ஏற்படும். இனி பாமகவுடைய எதிர்காலம் RSS கிட்ட போய் மாட்டிடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாமக நிர்வாகி, வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தின் தலைவர் திரு ரவிராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல பாமக இருந்தீங்க, இப்போ இல்லை. ஆமாம். பாமக ஒரு முடிவு எடுக்குது, பாஜகவில் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடன்படிக்கை ஏற்பட்டு இப்போ தேர்தலை சந்திக்குது. அது அவங்க எடுக்கிற முடிவு. நீங்கள் வெளில வந்துட்டீங்க. இது விமர்சிக்கிறதுக்குள்ள என்ன இருக்குது? அதை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணணும். நாங்கள் வளர்த்த கட்சிங்க. என் போன்றவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அடி உதைகளை பட்டு சிறைச்சாலைகள் சென்று இந்த கட்சியை நாங்கள் தான் களத்தில் நின்று வளர்த்தோம். அன்புமணிக்கும் இந்த கட்சிக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஐயாவுடைய மகன் என்பதால் அவர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார். உழைச்சவங்க நாங்கள். இன்றைக்கி தொண்டர்கள் கதறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தார்களே என்று இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து ஓட்டு போடுற கடைசி இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரான கட்சி. ஆக சமூக நீதிக்கு இப்போ இன்றைக்கி மோடி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் நிறைவடைய போகுது. இது வரைக்கும் இடஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்கள், பீகார், ஆந்திரா போன்ற அந்த மாநில முதலமைச்சர்கள் சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட அவர்களாக தானாக முடிவெடுக்கிறாங்க. அதை கூட மோடி வந்து எதிர்க்கிறார், உங்களுக்கு உரிமை இல்லைன்றா. இருந்தாலும் அவங்க முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் சமூக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே இடஒதுக்கீடு போராடுவதற்காக துவக்கப்பட்ட கட்சி. நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கோம். இந்த கட்சியை கட்டமைத்து இந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அன்புமணி ஊடுருவியதற்கு பின்னால், இந்த கட்சியை அவர் உள்ளே வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு இந்த கட்சி யாரும் சீண்டுவார் இல்லை. உதாரணத்துக்கு திமுகவுக்கு போனாங்க, முயற்சி செய்து பார்த்தார்கள், அங்கே இடம் இல்லைன்ட்டாங்க. இவங்க போனால் அங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அங்கே திருமாவளவன் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், பிஜேபி இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் திடமாக சொல்லியிருக்கு. அதனால் அங்கே கதவை மூடிட்டாங்க. இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக. அதிமுகவோட இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து விமர்சனம் எங்களுக்கு கூச்சமாக, அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இருந்தாலும் நாங்கள் அந்த கட்சியை வளர்த்துக்கொள்கின்ற முறையில் நாங்கள் வந்து கூச்சப்படுறோம். சில பேர் நான் வெளியேறது கூட தெரியாமல் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, என்னங்க எப்படி பண்ணிட்டாங்க. ஆக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் வளர்த்த கட்சி எங்கள் கண் முன்னால் அழிவதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெளியில் வந்தப்போ எந்த ஆண்டு? இப்போ தான் ஒரு 6 மாதம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2014 கூட்டணி பாஜக வச்சுருக்கிறோங்கிறாங்க. 2014 கடுமையாக ஐயா அவர்கள் எதிர்த்து அப்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்து குரு அவர்கள் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளர் கொண்டு அன்றைக்கு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது இவர் அன்புமணியை வந்து நான் வந்து அமைச்சராகணும், மத்திய அமைச்சராகணும் அப்படின்னு கேட்டபோது ஐயா வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவருடைய ஆதரவாளர்களை விட்டு அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் கலந்துக்கினாங்க.
13 பேர் கூட்டணி வேணும்னு இவர் சொல்ல ஆட்கள் அதை அப்படியே சொன்னாங்க கிளிப்புள்ள மாதிரி. அதில் நானும் குருவும் மட்டும்தான் எதிர்த்தோம். அப்போ எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே, ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர், நான் வந்து அமைச்சராகிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த குரு அந்த கூட்டத்தில் சொன்னார், நாம் மாறி மாறி கூட்டணி வச்சிட்டோம். இந்த முறை சென்னையில் பொதுக்குழு போட்டு தேசிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினருடைய எண்ணத்தை மீறி இங்கே 15 பேர் சேர்ந்து முடிவெடுத்தோம்னு சொன்னால், நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அதை என்னுடைய பேரை குறிப்பிட்டு நாகரிகமாக சொன்னார் அவர் ரவிராஜ். நான் சொல்கிறேன், செருப்பை கட்டின்னு அடிப்பாங்க கிராமங்களில் அப்படின்னு குரு அந்த கூட்டத்தில் பேசினேன். பிரச்சனை ஏற்பட்டு அப்போ ஐயா பிரச்சாரத்துக்கே போகல. கூட்டணி வைத்து கொண்டாலும் எந்த மேடையிலையும் எந்த தலைவரோடும் கூட்டணி பிரச்சாரம் பண்ணல. அவர் 2014 கிருஷ்ணகிரியில் பிரத்யேகமாக இவருக்காக ஐயா கலந்துக்கிறான்னு சொல்லி தேதி வாங்கி பிரதமர் மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஐயா வந்து வீட்டை விட்டு எங்கே போகிறாருன்னு தெரியாமல் போயிடுறார். மோடி வந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே வரார். அந்த கூட்டத்தில் அவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி எங்களை கூப்பிட்டு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அன்றைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அதே நிலைமை இப்போ வரும் நிச்சயமாக. இன்றைக்கி வந்து பாமகவினுடைய ஓட் எந்த இடத்துலையும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பேசுகிறாங்க. இன்றைக்கி இவங்க பணத்தை வாங்கிட்டு எங்கே வேணாலும் போவாங்க, நம்ம ஓட்டு போடணும். கிராமத்தில் வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழம் சின்னத்திற்கும் வாக்களிக்கக்கூடிய பெண்கள் அங்கே பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு. ஆக இன்றைக்கி எல்லா வலைத்தளங்களும் 500 கோடி வாங்கிட்டாங்க, 1000 கோடி வாங்கிட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்காமல் இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. இவங்களாம் இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிப்ரவரி மாதம் பொதுக்குழு நடந்ததா? பிப்ரவரி 1ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறது தொடர்பாக முடிவெடுப்பாங்க, ராமதாஸ் முடிவெடுப்பார், அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே. அது வந்து யாரோட கூட்டணி இல்லை, யாரோட கூட்டணி வைக்கக்கூடிய அதிகாரம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. அது எடுக்கக்கூடிய முடிவு அவருக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த முடிவு எது வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுல்ல. அதான் சி.வி. சண்முகத்தை கூட்டு பேசிட்டு இருக்காருங்களே. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. பாஜக பாமக உடன்பாடு ஏற்படுது இல்லை, அன்னைக்கு முதல் நாள் கூட உயர்மட்ட குழுன்னு இருக்கா, 19ஆம் தேதி நடந்தது உயர்மட்ட குழு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர் கூட்டம், உயர்மட்ட நிர்வாகிகள் அவங்களெல்லாம் அழைச்சி எல்லாம் சேர்ந்தப்போ ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. யாரும் பேச விடலையே. பேச விட்டா தானே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எல்லாம் பேசுறதுக்கு தயாராக இருந்தாங்க. உயர்மட்ட குழுன்னு ஒரு 10 பேர் உட்காந்து பேசிட்டு இதுதான் முடிவு அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு வெளியே வந்து உயர்மட்ட குழுவில் இந்த மாதிரி நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம், அதன்படி போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களே தவிர வந்தவங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கூட கருத்து சொல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சி.வி. சண்முகம் வந்து பேசுனது என்ன சொல்கிறீங்க? அவர் வந்து அதிமுக கூட்டணிக்காக பேசினாரா? ஆமாம், மருத்துவர் ஐயா அவர்கள் அழைத்து தான் அவர் போய் பேசினார். மருத்துவர் ஐயா ஃபோன் பண்ணி அழைத்து 3 முறை போய் பேசிட்டார். கிட்டத்தட்ட கூட்டணி 7+1 அப்படின்னு முடிவாயிடுச்சுன்றது எனக்கு அங்கேருந்து கிடைச்ச தகவல். இது ஒத்துக்கிட்டார் ஐயா, வந்து ஓகே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்த உடனே இவர் வந்து இல்லை பிஜேபி தான் போகணுன்ற மாதிரி ஐயாவுடைய கருத்தை எதிர்த்தும் பொதுக்குழுடைய தீர்மானத்திற்கு எதிராகவும் இவருடைய சுயநலத்திற்காக இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தையும் நாங்களெல்லாம் கட்டி காத்து வளர்த்த இந்த கட்சியையும் ஐயா வாழும் காலத்திலேயே ஒரு படுபாதாள நிலைக்கு கொண்டு செல்வதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இப்போ வழக்கு சம்மந்தமெல்லாம் வந்து பயந்துக்கிட்டு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதே வழக்கில் நிலுவையில் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் இவர்கள் கடந்த காலங்களிலே தேர்தலில் வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் ஈடினுடைய அந்த ரெய்டு என்பது இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வழக்கு. இப்போ தேவையானது கிடைக்குது. அதனால் கட்சி இருக்குதோ இல்லையோ நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம் மீது வழக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க.
இன்னொன்றை சொல்லுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியிலே பல பேர் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள். தலி தேல்மலை முதல் பொன்னுசாமி வரை பல பேர் இருந்திருக்கிறாங்க. எம்பிகள் பல 6 பேர் 7 பேர் எம்பிகள். எம்எல்ஏக்கள் டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கிறோம். நாங்கள்லாம் இருக்கும்போது டபுள் டிஜிட்டில். யார் மீதும் அந்த மாதிரியான ஊழல் வழக்கு அப்படின்னு யாரும் கோர்ட்டில் போய் நிற்கலையே. அன்புமணியை தவிர வேறு யாரும் போய் நிற்கல. எல்லா அமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஆக இவர் வந்ததற்கு பின்னாலே எடுக்கப்படக்கூடிய அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஐயா வந்து ஒரு நாள் முழுக்க விவாதித்து அந்த செயற்குழுடைய முடிவு யார் கூட போகணும்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதன்படி வந்து முடிவு எடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ இவர் வந்ததுக்கு பின்னால் எப்படி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு போராட்டம் நடந்து அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்களாம் தலையிட்டு அவர்களை சமாதானம் செய்து இப்படி தான் நடக்குது. ஆக இவர் என்ட்ரானதுக்கு அப்புறம் நடந்த ஒரு தேர்தலையும் பாமக பழைய வெற்றியை பெற முடியவில்லை. டபுள் டிஜிட்டல் நாங்களாம் 22 பேர் எம்எல்ஏக்களாக 6 பேர் 7 பேர் அமைச்சர்கள். அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி ஒரே ஒரு எம்பி கூட கிடையாது. திருமாவளவன் 2 எம்பி வச்சுருக்கிறார் இன்றைக்கி நல்லவன். ஆக ஒரு எம்பி கிடையாது. 22 எம்எல்ஏக்கள்லேருந்து இன்றைக்கி சுருங்கி போய் 4-5 வந்து நிற்குது. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அது கூட 0 ஆகிடுமோன்ற ஒரு நிலைமை. இந்த கூட்டணி தொடர்ந்தால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. சொல்கிறீங்க இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சதில் வந்து 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, ஒருத்தருக்கு அந்த கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. போன 2014 இதை பிடிக்கல, அதனால தான் மேடையை ஏறலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ பாஜக அந்த உடன்படிக்கை போட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு பாஜக மாநில தலைவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் இவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு விருந்து வைக்கிறார். ராமதாஸ் ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு. சந்தோஷமாக தான் எல்லாம் இருக்கிறாங்க. அதே போல் மோடி தொடர்ந்து நடந்த மோடி பங்கேற்ற கூட்டத்தில் ராமதாஸ் மேடையில் இருக்கிறாங்க, ஆறை கட்டி தழுவுறாங்க. அப்போ அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுவாங்களா? அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பையனோட சண்டை போட்டு வெற்றி பெற அவரால் முடியவில்லை. சரணாகதி அடைந்து விட்டார். தன்னுடைய மகனிடம் சரணாகதி அடைந்து விட்டார். அவர் பேசும்போது சொல்கிறீங்க கேஸு வழக்கு இருக்குது, அதனால் கூட பயந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கேஸு இன்றைக்கி போட்ட கேஸ் இல்லை, அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அப்படி மிரட்டினா அவங்க இத்தனை வருஷமாக அவங்க மிரட்டி இருக்கணுமே. பாஜக எதிர்த்து பல அறிக்கைகள் பல பேட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கும் பொழுது பாஜக எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, பேட்டி கொடுத்துருக்குறாங்க கூட்டணியில் இருந்தபோது. இது அரசியலில் எல்லாம் பண்ணுறது தான். தினகரன் சொன்னதில்லை. தினகரன் திகார் ஜெயிலேருந்து வெளியே எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியுடன் நாங்கள் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எத்தனை முறை திகார் ஜெயிலில் வச்சாலும் நான் பிஜேபி எதிர்ப்பேன்னார். இன்றைக்கி அவர் மேடையில் அவர் தான் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கார். இது அரசியல் இந்த நீங்கள் சொல்கிற அறிக்கைகள்லாம் வருது. கடுமையான காட்டமான அறிக்கைகள் இல்லை. ஒரு நாள் கூட இவர் அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் துவங்குகிற போது நாங்கள்லாம் சேர்ந்து வன்னியர் சங்கம் ஐயாவோடு சேர்ந்து துவங்குகிற போது மத்தியில் 20%, மாநிலத்தில் 2%. இத்தனை எம்பிங்க போனாங்க. இப்போ ஒரு எம்பியாக இருக்கிறார். பார்லிமெண்ட்டில் அந்த இடஒதுக்கீட்டை பற்றி இது வரைக்கும் பேசலை. நீங்கள் சொல்கிறீங்க சிவி சண்முகம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் இத்தனை முறை போனார்னு சொன்னீங்க. நான் சொல்கிறதில்ல, எல்லாம் ஊடகத்தில் வந்தது தான். ஊடகத்தில் வந்தது நான் மட்டும் சொல்ல, எல்லாரும் ஊரஞ்ச விஷயம். அவங்க அந்த தரப்பில் சொல்கிறது என்னன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திப்போம். திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இன்னும் இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திப்போங்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த மாதிரி தான் பேச்சு நடந்தது. சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருந்தார், பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் ஓப்பனாக சொல்லாமல் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் சொன்னார் இல்லையா, வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஊடகத்தில் வந்தது. இப்போ 10 தொகுதிகள் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அதிமுக, பிஜேபி, பாமக இருந்த கூட்டணியில் 6 தொகுதி கொடுத்தாங்க போன தடவை. ஒரு தொகுதியிலையும் வெற்றி பெறலை. இன்றைக்கு 10 தொகுதி வாங்கியிருந்தாலும் இந்த 10 தொகுதியில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கி இல்லை. தினகரன் அணிக்கு ஓட்டு வங்கி இல்லை. ஓபிஎஸ்க்கு ஓட்டு வங்கி இல்லை. வாசனுக்கு ஓட்டு வங்கி இல்லை. கிருஷ்ணசாமிக்கு இங்கே ஓட்டு கிடையாது. பாமக ஓட்டு மட்டும்தான். இன்றைக்கி ஒரு உதாரணத்திற்கு ஒரு 3000 பூத் இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் ஒரு தொகுதிக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 3000 பூத்து தோராயமாக வச்சுக்கிட்டேன். அதில் 1000 பூத்துக்கு கூட ஆள் போட முடியாது. 1000 பூத்துக்கு போடலாம், மீது 2000 பூத்துக்கு பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை. ஆக இந்த கூட்டணி என்பது சுயநலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியை தவிர மக்கள் விரும்புகிற கூட்டணி அல்ல. அதனால் 10 தொகுதியில் நிச்சயமாக 0 தான்.
இதே மருத்துவர் ஐயா அவர்களை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திக்கிற பொழுது பிஜேபியுடன் கூட்டணி போய்களா, அதே ஐயா தான் சொன்னார், தெளிவாக சொன்னார். 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், மார்க் போடுறேன்னு. ஆக அவருக்கே தெரிஞ்ச விஷயந்தான் இது. 0 தான் இது வரும். அதனால் 10 தொகுதியில் ஜெயிக்கக்கூடாதுன்ற எதனோட இல்லை. நான் சொல்கிறது கள நிலவரங்கள். பூத்தில் எத்தனை பேர் உட்கார முடியும், எத்தனை பூத்தில் உட்கார முடியும். நாங்கள்லாம் தேர்தலை சந்தித்தவர்கள். ஆக நீங்கள் பூத்திலே உட்காரத்துக்கு ஆளுனா எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு தொகுதி கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்க பெற்ற தொகுதியிலெல்லாம் பாமக செல்வாக்கு இல்லாத தொகுதியில் வாங்கியிருப்பாங்க. பாமக செல்வாக்கு இருந்தாலும் மற்ற சமூகத்தினுடைய ஓட்டு வரணுங்க. பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒரு 60% போடுறான் பாமகவுக்கு. மீதி 40% மற்ற கட்சிகளில் திமுகவில், அதிமுகவில், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸில் இருக்காங்க இல்லையா, அது அந்தந்த கூட்டணிக்கு தானே போகும். நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து முழுமையாக வன்னியர்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்கலாம், தருமபுரி ஜெயிக்கலாம், வெற்றி பெற முடியும். மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் சேர்த்து சேர்த்து அப்படி வந்து இது வரைக்கும் தேர்தலில் சந்தித்த பாமகவுக்கு அப்படி ஓட்டு வரலையே. அந்தந்த கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் அந்தந்த கட்சிக்கு தானே போடுறோம். இப்போ திமுக அங்கே ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு சொன்னால் அங்கே அவங்களுடைய ஓட்டு வங்கி, வன்னியர்களுடைய ஓட்டு வங்கி அவங்களுக்கு இருக்குது தானே செய்யுது. அதிமுகவில் வன்னியர்களுடைய ஓட்டு வங்கி இருக்குது தானே செய்யுது. இங்கே ஒட்டுமொத்தமாக 100% ஓட்டு எப்போ வருதோ அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் நிறைய தேர்தல் சந்தி. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அந்த உடன்படிக்கை ஏற்பட்ட அன்னைக்கு வந்து மாநில தலைவர் சொல்கிறாரு, இன்றிலிருந்து தமிழக அரசியலுக்கெல்லாம் மாறிவிட்டது அப்படிங்கிறார். யார் சொல்கிறதுங்க? பாஜக மாநில தலைவர். தேர்தல் வந்த எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ இதில் வந்து மற்ற கட்சிகள்லாம் அழிக்க போகிறாங்க. இந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்காரும் கையில் பிடிச்சிட்டாங்க லகான். இனி அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்டாகணும். பிஜேபி வேணால் இதில் அனுகூலம் இருக்குது. என்னென்னா வாக்கு வங்கி நாங்கள் இவ்வளோ வச்சுருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணியில் ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட மிக மிக குறைவு. கள நிலவரத்தை நான் சொல்ல. மோடி தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு 5-6 முறை வந்தார், இன்னும் வரப்போகிறாரு. அவர் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து தான் வாக்கு சேகரிக்க வரார். அகில இந்திய அளவில் அவங்க சொல்கிறாங்க 400 இடங்களுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் மட்டும் என்ன வெற்றி பெறாமல் போயிடுமா? தமிழகம் வந்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய மண். பொதுவாக என்னுடைய பார்வை மட்டும் இல்லை, தந்தை பெரியார் அவர்கள் இங்கே நமக்காக பாடுபட்டிருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் போன்றவர்கள் அந்த மக்களும் இந்த அரசியலை, பிஜேபியினுடைய அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர்கள்லாம் கைது, 2 முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக யாருக்கிட்ட இடி அனுப்பி பணம் பிடுங்கிறது இப்போல்லாம் ஒரு பட்டியல் வந்திருக்குது. எங்கெங்கே எவ்வளோ பணம் இவங்களுக்கு வந்து நன்கொடையாக வந்திருக்கு. தேர்தல் பத்திரம் அதில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு விட்டு அதுக்கப்புறம் 2வது நாள் பணம் இவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அலங்கோல அரசியலை, சர்வாதிகார அரசியலை தமிழ்நாட்டு மக்கள், அங்கே வட மாநிலங்கள் மக்கள் ஏமாறுவதைப் போல தமிழ்நாடு ஏமாறாது என்கின்ற நம்பிக்கை கள நிலவரம். இன்றைக்கி பிஜேபிக்கே உங்களுக்கு 2000 பூத்து இருக்குதுன்னு வச்சு ஒரு பார்லிமெண்ட்டில் 1000 பூத்து கூட ஆள் கிடையாதுங்க போடுறதுக்கு. 1000 பூத்து கூட பூத்துக்கு ஆள் கிடையாது எல்லா தொகுதியிலும். வெற்றி தோல்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதை தாண்டி தேமுதிக வாங்குகிற சதவீத ஓட்டை கூட பாட்டாளி மக்கள் கட்சி பெற முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி 3வது கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நிலைமை மாறிவிட்டது, ஓட்டு குறைந்து விட்டது, வன்னியர்கள் வாக்கு வங்கியை இழந்து விட்டார்கள் என்பது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க, 10 தொகுதியில் அவங்க 5 தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, பாமக வாங்கியிருக்கக்கூடிய 10 தொகுதியில் என்ன ஓட்டு வாங்குறது, இதை நீங்கள் சமன்படுத்தி பார்த்தாலே பாமகவுடைய நிலைமை இறங்கிவிட்டது. தேமுதிக அந்த மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் பார்க்குறேன், ஒரு ஆளுமையோடு அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறேன். அப்படிப்பட்ட கம்பீரம் இங்கே இல்லையே. அன்புமணிக்கிட்ட அப்படிப்பட்ட கம்பீரம், அப்படிப்பட்ட துணிச்சல், தைரியம் இல்லையே. தைரியத்தோடு தேர்தலை சந்திக்கிறவன் தான் ஒரு தலைவன். இவங்களுக்கு நான் கொல்லப்புறமாக வந்து எம்பி சீட் வாங்கிட்டு போகிறேன், அதுக்கு 10+1 அப்படின்றதெல்லாம் களத்தில் போய் மக்கள் உள்ளங்களை வெல்ல. 2026 கணக்கு பண்ணி தானே இந்த கூட்டணி வச்சுருக்கிறதா சொல்கிறார். அது இந்த கூட்டணி முடிஞ்சோடனே பாருங்கள். இப்போ இந்த கூட்டணி தேர்தலாம் ஓட்டு வாங்கினதை பார்த்தோன்னே பாமக உங்களை நம்பி நாங்கள் கட்டி பிடிச்சோம், இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு, நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு எங்களுக்கு வேணான்னு உங்களுக்கு பிஜேபி சொன்னாலும் சொல்லும். இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலில் அமைக்கப்பட்ட அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 7 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி, 5 தொகுதி தான் பிஜேபி. அப்போ எந்த கட்சி பெரிய கட்சி? அது ஒரு அளவுகோல் இருக்குது. இன்றைக்கி அவங்கக்கிட்ட போய் கையேந்தி
கஷ்டப்பட்டு 10 தொகுதி வாங்கின்னு வரான். அப்போ யாருடைய கை ஏறி இருக்கிறது, யாருடைய கை இறங்கி இருக்கிறது, இதுவே ஒரு சாட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவராக, கவுன்சிலராக, ஒரு சேர்மனாக வரக்கூடாது. அதுக்கு இவங்களே திட்டமிட்டு ஒரு கூட்டணியில் இருப்பாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வர முடியாமல் வெளியே வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அந்த நேரத்தில் வெளியே வந்துடும். அதேமாதிரி அதிமுகவில் கூட்டணி இருப்பாங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரும்போது வெளியே வந்துடும். ஆக இந்த கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள் அவர்கள் முன்னேறக்கூடாது, ஒரு பதவிகளை பெறக்கூடாது என்கின்ற தலைவர்கள், குறிப்பாக அன்புமணி அவர்கள், உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட யார் ஜெயிச்சார்னா என்ன பண்ணாலும் விட்டுருவாங்க. பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் அவர் எடுக்கிற கூட்டணி தான் போகணும். ஏன்னா அவருக்கு இலவசமாக ஒரு எம்பி பதவி கிடைக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களுக்கான ஒரு நிலை தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தலைவர்கள் வளர்ந்ததாக, வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். இப்போ இந்த இதில் ராஜ்யசபா சீட்டும் சேர்ந்து தந்திருக்காங்க இல்லையா, அதில் கூட நான் மீண்டும் இப்போ அமைச்சர் ஆகணும்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு கட்சிக்காரங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் பேசுவார், அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். இது எல்லாரும் வெளியே 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியம், அதற்காக பணிகளை செய்யணும், அதற்கு வெற்றிக்கு பாடுபடணும். இதில் போய் நம்ம அதில் போயிட்டோம்னா அந்த மாதிரி பணிகள்லாம் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு இல்லை. அது இப்போதைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது. அதை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை தவிர, நீங்கள் தேர்தல் முடிஞ்சவொன்னே அவர் ஆனால் கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா அந்த அளவிற்கு பாமகவினுடைய இந்த வாக்குகள் பரிமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஒரு நிலை. உங்களுடைய ஓட்டெல்லாம் எங்களுக்கு போடல, உங்கள் ஓட்டே குறைஞ்சி போச்சு அப்படின்ற காரணங்களை காட்டி தட்டி கழிப்பதற்கு எம்பி பதவியும் மந்திரி பதவியும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை தான் காரணமே தவிர மற்றபடியாக இவங்களுக்கு அவர் சொல்கிறது ஏன்னா தொடர்ந்து 3 முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பி டெல்லிக்கு போயிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு அந்த பதவி கிடைச்சா போதுன்றதை தவிர அது எல்லாருக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கே தெரியும். இது அவர் இன்றைக்கி சொல்கிறது பயந்து கொண்டு எங்கே நம்ம நமக்கான வாக்கு வங்கி குறைந்து விடுமோ என்கின்ற பயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி தான் நான் பார்க்குறேன். நிர்வாகிகளை யாருமே பேச விடலை, நிர்வாகிகளை விட இவங்க தான் முடிவெடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வடிவேல் ராவணன் அன்றைக்கெல்லாம் வெளியில் சொன்னார். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஜி.கே. மணி பேசுவார், பேட்டி கொடுப்பார் எல்லாத்துக்கும். அன்றைக்கி அவர் பலிகடாக்கப்பட்டார். ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரை விட்டு பேட்டி எப்போ பார்த்துருக்கீங்க? நீ அவர் பேட்டி கொடுத்து எப்போ பார்த்துருக்கீங்க? பேட்டியே கொடுக்க மாட்டார், வெளியே வரமாட்டார், பொதுச் செயலாளர் தான். பட் அவர் அங்கே மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்களே தவிர, அன்னைக்கு மட்டும்தான் இது சிக்கலான பிரச்சனை. இப்போ இதை யாரும் போய் சொல்லக்கூடாது, இவர் போய் சொன்னால் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவரை அன்றைக்கி பேட்டி கொடுக்க அவர் சொன்னாங்க. இல்லைன்னா எப்போயுமே அவர் முகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த மீடியாவிலும் பேட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் பொதுச் செயலாளர். ஆனால் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் தொடர்ந்து 2 முறை 3 முறை தேர்தல் நின்னார். அவருக்கு வாய்ப்பு தரல. ஒரு பொதுச் செயலாளருக்கே வாய்ப்பு தராத ஒரு 10 தொகுதி வாங்கி ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நிற்க வச்சுருக்கலாம். அந்த மாதிரி சர்வாதிகார போக்கு, அன்புமணியுடைய சர்வாதிகார போக்கு. இனி ஐயாவே சொல்லியிருக்கார், எந்த கட்சியில் வேணாலும் போகலாம், திருப்பி கூப்பிட்டுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் யாரையும் போக விடாமல் தடுக்கணும். ஏன்னா அது அவங்க போனவொன்னா மூளை செலவு செய்துருவாங்க, திரும்பி வெளியே வரமாட்டான். அப்போ இன்றைக்கி பாமகன்ற கட்சியை அவங்ககிட்ட கொண்டு போய் அடகு வச்சாச்சு. அதே ஐயா சொன்ன அதே முடிவு தான் ஏற்படும். இனி பாமகவினுடைய எதிர்காலம் ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. ஆனால் இன்றைக்கு அவரையே ஏமாற்றி அவரது மகன் கட்டாயப்படுத்தி அவரும் அவருடைய மகனும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து எங்கே செல்லக்கூடாது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வாரோ அங்கே போயிருக்கிறார்கள். பழைய பாமக இனி வெளியில் வர முடியாது, ஆக்டோபாசிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இனி பாமகவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே போல் சமத்துவ மக்கள் கட்சியை நடிகர் சரத்குமார் அவர்கள் அப்படியே கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்கள். அதே நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எதிர்காலத்திலே வரும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.